அன்பு நண்பர்களே அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நான் உங்கள் எஸ்டி திருநாவுக்கரசு. அதாவது தாவேக்கான்ற அரசு புதிய ஆட்சியில் அமைந்துட்டாங்க. இன்னைக்கு என்ன நாள்னு பார்த்தீங்க அப்படின்னா சர்வதேச போதைப் பொருட்கள் ஒழிப்பு தினம் ஜூன் 26. இன்னைக்கு முதலமைச்சர் அதுக்காக ஒரு மினி மாரத்தான் மாதிரி ஏற்பாடு செய்து அந்த மாரத்தானில் ஒரு 2-3 கிலோமீட்டர் ஓடினார். மேலும் அதாவது இதால் மக்கள் தான் புலம்பிட்டு இருந்தாங்க, ரீல்ஸ் முகத்தில் ரீல்ஸ் எடுக்கிறதுக்காக இப்படிலாம் நடத்துகிறாங்க அப்படின்ற மாதிரி. மேலும் அவர் ட்ரக்ஸுக்கு DRA யூ போடுறதுக்கு ஏ போட்டு அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தார். இது அதாவது அவங்களுக்கு தமிழ் எழுத தெரியுமான்னு தெரில, இங்கிலீஷ் தான் செய்ய எழுத தெரியுமான்னு தெரில. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதிகாரப்பூர்வமாக இந்த சமூக வலைதளங்களில் ஒரு வீடியோ பரவிட்டு வருது. அதாவது தாவேக்கா அமைச்சரவையில் திரு விஜய் தலைமையிலான அமைச்சரவையில் பங்கேற்றுள்ள திரு கில்லி சரத் என்பவர் IPL மேட்ச் பார்க்கும்போது ஒரு போதைப் பொருட்களை, அதாவது என்னுடைய செல்லில் வச்சுக்கிட்டு ஒரு 500 ரூபாய் நோட்டை வச்சுக்கிட்டு ATM கார்டு கிரெடிட் கார்டு வச்சுக்கிட்டு அந்த ஏதோ மருந்து மாதிரி ஏதோ போட்டு நசுக்கி அதை அந்த நோட்டில் போட்டு ஏதோ ஒன்று பண்ணுற அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் பரவிட்டு இருக்கு. அது போதைப் பொருள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு அவர் விளக்கம் அளிக்கிறார். என்ன மாதிரி விளக்கம் அளிக்கிறாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது போதைப் பொருள் இல்லை, இந்த குழந்தைக்கு மாத்திரையை நசுக்கி தரோம் அப்படின்னு சொல்றாரு. அவங்களுடைய குழந்தைய வச்சுக்கிட்டு அந்த வீடியோ போடுறாரு. அந்த குழந்தையோட வயசு பார்த்தீங்க அப்படின்னா 1.5 வயசு குழந்தை இருக்கும். அந்த 1.5 வயசு குழந்தைக்கு மாத்திரை எந்த ஊரில் கொடுக்குறாங்கன்னு தெரியல. மேலும் குழந்தைகளுக்கு சிறப்பு தான் கொடுப்பாங்க. அதுதான் குழந்தை. இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே குழந்தையே இல்லை. அப்போ குழந்தையே இல்லாத இடத்துல யாருக்கு அந்த மருந்து கொடுத்தாரு அப்படின்றது புரியல. அவர் என்னதான் விளக்கம் அளித்திருந்தாலும் இது சட்டவிரோத செயலாக தான் பார்க்கப்படுகிறது. அதுவும் எந்த நாளில் பார்த்தீங்க அப்படின்னா சர்வதேச போதைப் பொருட்கள் ஒழிப்பு தினம். இன்னைக்கு அந்த வீடியோ வெளியே வரும்போது இந்த அரசின் மீது சந்தேகம் ஏற்படுகிறது. ஏன்னா வெளிப்படையான அரசாங்கம் அப்படின்னு சொன்னாங்க. வெளிப்படையான அரசாங்கமா இல்லை இதுக்கான நடவடிக்கை எடுக்கப்படுமா என்று பொதுமக்கள் கேள்வி எழுப்பிட்டு வராங்க. மேலும் சில முக்கியமான விஷயங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று ஒரு 300 பஸ் வெயிட்டிங்கில் இருந்தது. அதை கொடியசைத்து துவக்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது பல்வேறு எதிர்க்கட்சிகள் கோரிக்கை வைத்ததுக்கு அப்புறம் தான் அந்த நிகழ்வு நடந்தது. அதாவது அந்தந்த மாவட்டத்திலே இங்கிருந்து வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக செய்துட்டு இருக்கலாம். ஆனால் அந்த கொடியசைத்து பஸ்ஸில் கொஞ்சம் தூரம் பயணம் செய்யும்போது, அதாவது ரீல்ஸ் முகத்துக்காக செய்யும்போது மக்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்கிறது தான் உண்மையான விஷயம். மேலும் தன்னை சார்ந்த, அதாவது சினிமா முகத்தை விட்டு முதல்வர் வெளியே வரல அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெளிப்படையான அரசாங்கம் என்று கூறிவிட்டு திரு ஜெகதீஷ் அவர்களை அது தன்னுடைய பிரைவேட் செக்ரட்டரியா அப்படின்னு நியமிச்சிருக்காரு. அதாவது 40 நாட்கள் முன்னாடியே நியமிச்சிட்டாரு. ஆனால் அந்த அறிவு பார்த்தீங்கன்னா அவருடைய பிறந்தநாள் என்று தான் ஜூன் 22 அன்றைக்கி தான் அவர் இன்ஸ்டாகிராமில் போடுறாரு. அதுக்கப்புறம் அவசரமாக ஒரு ஜிஓவை ரெடி பண்ணி போடுறாங்க. வெளிப்படையான அரசாங்கமான மக்கள் தொடர்ந்து கேள்வி கேட்குறாங்க. மேலும் திரு ஜோஷியர் அவர்களுக்கு அரசு பதவி கொடுத்தாங்க. அதுவும் கேள்வி கேட்டாங்க மக்கள். மேலும் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய ஆலோசகர் ஜான் ஆரோக்கிய சுவாமிக்கு இன்னொரு ரெட்டின்னு ஒரு பேர் வருது. அவங்க 2 பேரும் பார்த்தீங்க அப்படின்னா அரசில் முக்கிய பங்கு வகிக்கிறாங்க, ஆலோசகராக பதவி வகிக்கிறாங்க. மேலும் இதெல்லாம் தூக்கி சாப்பிடும் வகையில், அதாவது டெல்லி அரசின் சிறப்பு பிரதிநிதியாக ஜனநாயகன் படத்தினுடைய தயாரிப்பாளரை இன்னைக்கு நியமிச்சிருக்கிறாங்க. அதற்கான அதிகாரப்பூர்வ ஜியோ இன்னைக்கு வந்துக்குது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தன்னை சார்ந்தவர்கள் சினிமா துறையில் இருந்தவங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் இந்த அரசு போயிட்டு இருக்குது. அதாவது மக்களுக்கான அரசாங்கம், வெளிப்படையான அரசாங்கம் சொல்லிட்டு இவர்கள் செய்கிற கேலி கூத்தெல்லாம் பார்க்கும்போது தமிழக மக்கள் இதுதான் எதிர்பார்த்த மாற்றமா அப்படின்ற மாதிரி தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. மேலும் பல்வேறு இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அதிகார மோதல்கள், அதாவது இது 2 தரப்பு அதிகார மோதலாக வருது. அதாவது தற்போது வேற கட்சியிலிருந்து இணைந்தவர்களுக்கும் இந்த விஜய் மக்கள் மன்றத்தில் இவ்வளோ தூரம் பயணித்தவங்களுக்கும், அதாவது விஜய் மக்கள் மன்றத்தில் இவ்வளோ காலம் பயணித்தவங்களுக்கு சரியான வாய்ப்பு வழங்கப்படவில்லை என்று அவர்களுக்குள்ள பெரிய புலம்பல் இருக்குது. இப்போ புதுசாக ஆதவ் டீம் மூலிமா, வாய்ஸ் ஆஃப் காமன் டீம் மூலிமா ஜாயின் பண்ணவங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்தது போல் மிகப்பெரிய ஒரு புகைச்சல் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. மேலும் பல சட்டமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட செயலாளர் பதவி கேட்குறாங்க. அது கொடுக்கல அப்படின்னா மாற்று கட்சிக்கு தாவறதுக்கு தயாராக இருக்கிறாங்கன்ற மாதிரி ஒரு அதிகாரப்பூர்வமற்ற தகவல் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா விருதுநகரில் ஒரு அமைச்சர், அதாவது கீர்த்தனா அவர்களுக்கும் திரு ஜெகதீஸ்வரி அவர்களுக்கும் ஒரு முட்டல். அதாவது ஜெகதீஸ்வரி அவங்க பேரை மேலே போடலையா, அதாவது அவங்க தான் அந்த தொகுதிக்கான பொறுப்பு அமைச்சராக, அவங்களுடைய பேர் ஏன் மேலே போடல, என்னுடைய பேர் ஏன் செகண்டாக போட்டுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாவட்ட ஆட்சியரை கூப்பிட்டு அவங்க கேள்வி கேட்குறாங்க. இது எந்த அளவுக்கு இந்த அரசாங்கம் நடக்குதுன்றதை பார்த்துங்க. அதாவது இவங்க ஆட்சிக்கு 1.5 மாதம் தான் ஆச்சு. அதுக்குள்ளே இவங்க தான் முத ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. அதுக்குள்ளே இவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா திராவிட கட்சிகளே தூக்கி சாப்பிட்டு போயிடுவாங்க போல. இப்படி தான் நடந்துட்டு இருக்குது. மேலும் அந்த விருதுநகர் தொகுதியில் கீர்த்தனா வர்சஸ் அந்த அமைச்சருக்கும் அந்த தொகுதி மாவட்ட செயலருக்கும் முட்டல் மோதல் ரொம்ப காலமாக போயிட்டு இருக்குதா சொல்கிறாங்க. அவங்க கூட்டத்தில் கூட அமைச்சர் கலந்துக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சட்டசபையில் பார்த்தீங்க அப்படின்னா இவர்களுக்கு ஒரு வாய்ப்பு தந்தாங்க, இளைஞர் பட்டாளமே இருக்குதுன்னு பார்த்தாங்க. ஆனால் சட்டசபையில் யாருக்கும் ஒரு தெளிவாகவும் பேசவும் தெரில, விளக்கம் கொடுக்கவும் தெரில. முதலமைச்சருக்கே தெரில, அவருக்கும் கொஞ்ச நாள் கோச்சிங் தான் கொடுக்கணும் போல். அதெல்லாம் ரத்தத்திலே ஊறி இருக்கணும். அரசியல் என்பது சினிமாவில் நடிச்சுட்டு ஸ்கிரிப்ட் பேப்பர் இல்லாமல் படிக்க முடியாது. அதுதான் உண்மையான விஷயம். ஸ்கிரிப்ட் பேப்பரை படிச்சுட்டு போயிட்டா
தமிழக மக்களுக்கு புரியாது. அதாவது அப்பாவை காணோம், குழந்தையை காணோம், பொண்டாட்டியை காணோம்னு சொல்கிறது சட்டமன்றம் கிடையாது. தமிழகத்தினுடைய வாழ்வாதார உரிமைகளை வந்து மீட்டெடுக்க சட்டமன்றம் வந்து மிக சிறப்பான சட்டங்களை எடுத்து வந்த அந்த சட்டமன்றம் கேலிக்கூத்தாகியுள்ளது. மேலும் இந்த பனையூரில் வந்து அடிமாடுகளாக போனவங்களோட நிலைமைலாம் ரொம்ப கேவலமாக இருக்குது. அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களில் சாபம் வேணுங்களாம் வாழவே முடியாது. தாவேக்கா என்ற வாஷிங் மிஷினில் மற்ற ஊழல் கட்சியிலேருந்து யாரெல்லாம் உள்ளே வராங்களோ அவங்களெலாம் கூப்பிட்டுட்டு தாவேக்கான்ற வாஷிங் மிஷினில் உள்ளே வந்துட்ட அப்புறம் அவங்க வந்து தூய சக்தியாக மாறிடுறாங்க. திரு விஜயபாஸ்கரும் சில நாட்களில் அவர் இணைந்து தூய சக்தியாக மாறிடுவார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. மேலும் இந்த போதைப் பொருட்கள் சம்பந்தமாக வீடியோ வெளியாகிட்டு இருக்கு. அதுக்கான சரியான விளக்கங்கள் அளிக்கப்பட வேண்டும் என்பது தமிழக மக்களின் கோரிக்கையாகும்.